வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆயுளை அதிகரிக்கக்கூடிய முக்கியமான பயிற்சி பார்க்கலாம். இந்த பயிற்சி செய்வதற்கு முன்பாக, இப்ப நம்ம உணவு எடுத்துட்டு செய்யறதா இருந்தா, ஒரு 2 1/2 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். லிக்விட் டயட்டா எடுத்தீங்கன்னா, ஒரு 1/2 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். பெண்கள பொறுத்தவரைக்கும் மாதவிலக்கு ஏற்பட்ட தினங்களில் இந்த பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம். இப்போ உதாரணத்துக்கு, இதுல நம்ம பார்க்கக்கூடிய பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சுவாசத்தை அடிப்படையாக கொண்டு செய்யக்கூடிய பயிற்சி. இதுல உதாரணத்துக்கு நம்ம சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தை எடுக்கலாம். இதுல அந்த ஆலயத்தின் மேல் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த கூரை என்பது பார்த்தீங்கன்னா, மனிதனுடைய சுவாசத்தை அடிப்படையாக கொண்டு கட்டப்பட்டதுன்னு பார்க்கலாம். நடராஜர் கோயிலை பொறுத்த வரைக்கும் நம்முடைய மனிதனுடைய அங்கம் அனைத்தும் ஒரு ஆலயமாக கட்டப்பட்ட ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இதுல 21,600 தங்க ஓடுகள் என்பது நம்ம சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தில் மேல் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இது நம்மளுடைய சுவாசத்துடைய அடிப்படையாக கொண்டு கட்டப்பட்ட ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பதிவை பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம அந்த சுவாசம் பார்க்கும் பொழுது ஒரு நாளைக்கு, அதாவது மனிதன் ஒரு நாள் பொழுது 21,600 சுவாசம் என்பது நடக்கிறது. அந்த சுவாசம் என்பது பாத்தீங்கன்னா, அதிகமாக செலவு செய்யக்கூடிய நிலைகளை நம்முடைய ஆயுள் என்பது குறைகின்ற நிலையை நம்ம பார்க்கலாம். இதுல நம்ம பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா, நம்முடைய இது போல நிலைகளை நம்மளுடைய சுவாசம் என்பது அதிகமாக செலவு செய்யக்கூடிய நிலையை நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு ரன்னிங்னு எடுத்துக்கலாம். அதே போல நம்ம கோவப்படும் பொழுதும் சரி, இல்ல சண்டை போடும் பொழுதும் சரி, பயத்துல இது போல நிலைகள்ல நம்மளுடைய சுவாசம் என்பது அதிகமாக செலவு செய்யக்கூடிய நிலையை நம்ம பார்க்கலாம். இப்போ அந்த நம்ம சுவாசத்தை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பதற்குண்டான ஒரு பயிற்சியை பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம செய்யக்கூடிய அந்த பயிற்சி என்பது பாத்தீங்கன்னா, நம்ம தரையில அமர்ந்து கொண்டும் செய்யலாம், இல்ல நாற்காலியில் அமர்ந்து கொண்டும் செய்யலாம். நான் இப்போ உதாரணத்துக்கு நம்ம கீழே செய்யும் பொழுது வெறும் தரையில பயன்படுத்த வேண்டாம். பெட்ஷீட்டோ பாயோ மேட்டோ பயன்படுத்துவது என்பது நல்லது. உதாரணத்துக்கு நம்ம இந்த சுவாச பயிற்சி செய்யும் பொழுது உங்களுடைய கை ஸ்தானம், உங்களுடைய விரல் ஸ்தானம் பாத்தீங்கன்னா இந்த நிலையில இருக்கணும். இது பிரிகி முத்ரா இல்ல நாசிகா முத்ரான்னு சொல்லுவோம். இந்த தூரத்திற்கு இந்த விரல் பயன்படுத்த வேண்டும், இந்த தூரத்திற்கு இந்த விரல் பயன்படுத்த வேண்டும். இது சூரியக்கலை, இது சந்திரக்கலை. இது இந்த பக்கம் வருகின்ற சுவாசம் என்பது பாத்தீங்கன்னா சூடா வரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இந்த பக்கம் வருகின்ற நிலை என்பது குளிர்ச்சியாக வருகின்ற நிலை. இது ஆண் ஸ்தானம், இது பெண் ஸ்தானம். இதுல நம்ம செய்யும் பொழுது இப்ப நம்ம மூச்சு காத்து எடுக்கிறோம் அப்படின்ற ஒரு பட்சத்துல ஆரம்ப காலகட்டத்துல மெதுவாக செய்வது என்பது நல்லது. நம்ம அவ்வாறு செய்யும் பொழுது, இப்ப நம்ம மூச்சு பயிற்சி செய்யும் பொழுது நம்மளுடைய நுரையீரலுக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம். இருதயத்துக்கும் ரொம்ப நல்லது. நம்மளுடைய சுவாச எண்ணிக்கை என்பது பாத்தீங்கன்னா மிச்சப்படுத்தக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சி. இதுல செய்யும் பொழுது நன்மைகளும் பார்க்கும் பொழுது ஆஸ்மாக்கு நல்லது, வீசிங்க்கு நல்லது, அதே போல சைனஸ் பிரச்சனைகளுக்கும் மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம். அதே போல நம்மளுடைய மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. நம்மளுடைய 7 சக்கரமும் துரிதப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை பார்க்கலாம். ஞாபக சக்தி அதிகரிக்கும். ஆரம்ப காலகட்டத்துல நம்முடைய சுவாசம் என்பது பாத்தீங்கன்னா மெதுவாக இழுக்க வேண்டும். அதே போல மூச்சு காத்து வெளியில வரும் பொழுது அத்தோட மெதுவாக வெளியே வர வேண்டும். இப்ப மூச்சு காத்து இழுத்து உடனே மூச்சு காத்து வெளியில வருவது என்பது தவறான ஒரு விஷயம். இப்ப நம்ம செய்யறது ஒரு ஆரம்ப நிலைன்னு பார்க்கலாம். இப்ப உதாரணத்துக்கு நம்ம விரல்கள் இந்த நிலையில வைக்கிறோம். இப்போ இது முழுமையாக இது போல அழுத்தக்கூடாது. அதே போல இந்த சைடும் இப்படி அழுத்தக்கூடாது. மெதுவாக வைக்க வேண்டும். இப்போ மூச்சு காத்து நம்ம எடுக்கிறோம், மெதுவா உள்ள இழுக்கிறோம், இழுத்துட்டு மூச்சு காத்து உள்ள நிறுத்த வேண்டாம். மூச்சு காத்து வெளியில ஸ்லோவா அனுப்புறோம். எந்த பக்கம் மூச்சு காத்து இழுக்கிறோமோ அதே பக்கம் மூச்சு காத்து வெளியில அனுப்புறோம். இதுல ஒரு 5 எண்ணிக்கை நம்ம செய்யலாம். மெதுவா இழுக்கிறோம், மெதுவா மூச்சு காத்து வெளியில வருது, இழுக்கிறோம், திருப்பி வெளியில அனுப்புறோம்,
இப்போ மூச்சு காத்து இழுக்கிறோம், திருப்பி வெளியில அனுப்புறோம். மூச்சு காத்து இழுக்கிறோம், வெளியில அனுப்புறோம். மூச்சு பயிற்சி செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா தரையில அமர்ந்து கொண்டும் செய்யலாம், இல்ல நாற்காலியில் அமர்ந்து கொண்டும் செய்யலாம், ஸ்டாண்டிங்ல நம்ம நின்று கொண்டும் செய்யலாம். தவறு என்பது கிடையாது. ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும், ஸ்பைனல் கார்டு நேரா இருக்கணும். அதே போல நம்மளுடைய கழுத்து ஸ்தானமும் கீழே இந்த நிலையில இருக்கக்கூடாது, நேரா தான் இருக்கணும். இப்போ சப்போஸ் உங்களால முடியல, எனக்கு வந்து வித் வால் சப்போர்ட்டோட செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து வால் சப்போர்ட்டோட செய்யலாம். ஆசனம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு எந்த ஆசனத்தில் அமர முடிகிறதோ, இப்போ சுகாசனம், அர்த்த பத்மாசனம், இல்ல வஜ்ராசனம், பத்மாசனம், இது போல ஆசனத்துல உங்களுக்கு எதுல முடிகிறதோ அந்த ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு இந்த சுவாச பயிற்சி என்பது செய்யலாம். இப்போ இந்த பக்கம் செய்யறோம், மூச்சு காத்து இழுக்கிறோம், இப்போ மூச்சு காத்து வெளியில அனுப்புறோம், திருப்பி மூச்சு காத்து இழுக்கிறோம், இப்போ வெளியில அனுப்புறோம், திருப்பி மூச்சு காத்து இழுக்கிறோம், இப்போ வெளியில அனுப்புறோம், இப்போ மூச்சு காத்து இழுக்கிறோம், இப்போ வெளியில அனுப்புறோம், இப்போ மூச்சு காத்து இழுக்கிறோம், இப்போ வெளியில அனுப்புறோம். இதுல உங்களுடைய சுவாசத்துடைய கட்டுப்பாடு எந்த அளவுக்கு உங்களுடைய லங்ஸ் என்பது விரிவாக்கம் ஏற்படுகிறதோ அந்த அளவுக்கு நல்லது. ஆரம்ப காலகட்டத்துல மெதுவா செய்யுங்க. அதாவது எந்த அளவுக்கு நம்மளுடைய சுவாசத்தை உள்ள இழுக்க முடிகிறதோ அந்த அளவுக்கு இழுக்கலாம். அதே போல வெளியில விடும் பொழுதும் மெதுவாக வெளியே விட வேண்டும். ஒரு 5 எண்ணிக்கை செய்யுங்க ஆரம்பத்துல. அதன் பிறகு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக உங்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகப்படுத்தும். இதுல நம்ம செய்யும் பொழுது நம்மளுடைய உடல்ல வந்து குளிர்ச்சி இருந்தாலும் சரி, சூடு இருந்தாலும் சரி. இப்போ உதாரணத்துக்கு இந்த பக்கம் சூடு சொன்னோம், இந்த பக்கம் குளிர்ச்சின்னு சொன்னோம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம இந்த பக்கம் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த பக்கம் செய்யும் பொழுது உடல் வந்து குளிர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த பக்கம் க்ளோஸ் பண்றோம் அப்படின்னா உடல் வந்து சூடுபடுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இது போல செய்யும் பொழுது உங்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்த வேண்டும். இப்போ ஒரு 10 எண்ணிக்கை செய்யறோமா, செய்துட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்க வேண்டும். திரும்ப ஒரு 10 எண்ணிக்கை செய்யலாம். இது போல செய்து கொண்டு வரும் பொழுது இப்போ உடம்பு சூடா இருக்கு, குளிர்ச்சியா இருக்குன்னா இந்த சுவாச பயிற்சி செய்யும் பொழுது உங்களுக்கு அதுக்குண்டான ஒரு நன்மை என்பது ஏற்படும். அதே போல உணவு எடுக்கும் பொழுது உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து இப்போ விரல் வைத்து பார்க்கும் பொழுது இவ்வாறு பார்க்கும் பொழுது எந்த பக்கம் சுவாசம் அதிகமாக வெளியில வருகிறதோ, இப்போ உதாரணத்துக்கு இது சூடு, இது குளிர்ச்சி. இப்போ இந்த பக்கம் சுவாசம் இயங்கும் பொழுது நம்ம உணவு எடுக்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஜீரணம் நல்லா ஆகக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இப்போ இது குளிர்ச்சி, குளிர்ச்சி தர நிலையில நம்ம உணவு எடுக்கும் பொழுது, அதாவது இந்த பக்கம் சுவாசம் இயங்கும் பொழுது, அப்போ ஜீரணம் என்பது பாத்தீங்கன்னா அதோடைய நேரம் என்பது அதிகரிக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்கலாம். அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய அந்த குளிர்ச்சி தர நிலை இப்போ குளிர்ச்சி தர நிலையை வந்து இது போல க்ளோஸ் பண்ணிட்டு நம்மளுடைய சுவாசம் ஒரு 10 எண்ணிக்கை செய்யும் பொழுது உங்களுடைய உடல் என்பது அந்த சுவாசம் வெப்பத்தை அடையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். அந்த நிலையில நம்ம உணவு எடுக்கும் பொழுது பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜீரண சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியாகவும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.